கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய சின்ன தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி, அது யோவேல் தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 16ஆம் வசனம். யோவேல் 3:16 அது பின்பகுதி. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரவேலின் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு அடைக்கலமும் அரணான கோட்டையுமாய் இருப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். நம்ம இந்த லென்த் டேஸில் வந்திருக்கோம். தேவன் உங்களுக்கு அரணான பட்டணமாக, அடைக்கல பட்டணமாக, அரணான கோட்டையுமாக இருப்பேன் என்று ஒரு வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்திருக்கலாம், எவ்வளோ நம்மளை நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம். உலகம்னா நெருக்கத்தான் செய்யும், உலகம்னா உங்களை ஏறி நடக்கத்தான் செய்யும். அவங்க உலகத்தார்கள், நம்ம உலகத்தார் கிடையாது. நம்ம தேவனால் வேர் பிரிக்கப்பட்ட ஜனம் நம்ம. ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த உலகத்துக்கு பிரச்சனைக்கு நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. உலகம் எப்படி பண்ணிடுச்சு, இது இப்படி ஆயிடுச்சு நினச்சிக்கிட்டே இருந்தோம்னா நம்ம அதுக்குள்ளே போயிடுவோம். நம்ம அப்போ வேர் பிரிக்கப்பட்ட ஜனம் என்று நம்ம அதை உணர்ந்து தேவனுக்காக தேவன் என்னுடன் இருக்கிறார்ன்ற போது கர்த்தர் என்ன ஒரு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்குறாரு பாருங்க. ஆனாலும் உங்களை சுற்றி அவ்வளோ போராட்டங்கள் நடக்கத்தான் செய்யும். உங்கள் குடும்பத்தில், உங்களை சுற்றி உங்கள் வேலை பார்க்குற இடத்துல, நண்பர் மத்தியில், உறவினர் மத்தியில், நீங்கள் வெளியே போராட்டங்கள் என்ன போராட்டங்கள் இருந்தாலும், அதனால தான் ஆனாலும் அப்படின்றாரு. ஆனாலும் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும். இல்லை, 2 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. தமது ஜனத்துக்கு, அப்போ நம்ம தேவனுடைய ஜனமாக இருக்கிறோமா? ஆலயத்துக்கு பூரா என்ன பண்ணுறோம், ஆனால் உண்மையிலே தேவனுடைய ஜனமாக இருக்கிறோமா? தேவனுடைய ஜனமாக இருப்பதற்காக கர்த்தர் நம்மளை அழைக்கிறார். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள் தான் எல்லாமே. உலகத்தில் படைக்கப்பட்ட அனைவருமே பிறந்தவர்கள், பிறக்க போகிறவங்க, இதுக்கு முன்னால் பிறந்து இறந்தவங்க எல்லாருமே அவரால் படைக்கப்பட்டவங்க தான், அவரால் அழைக்கப்பட்டவங்க தான். ஆனால் படைப்பின் நோக்கத்தை, அழைப்பின் சத்தத்தை கேட்டவங்க வெகு சிலர். அதான் தமது ஜனத்திற்கு அடைக்கலமாக இருக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அப்போ கர்த்தர் மேலே நம்ம விசுவாசத்தை வைக்கிறோமா? கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைக்கும்போது அவருடைய ஜனமாக மாறுவோம். அவரே நமக்கு அடைக்கலமாக இருப்பார். அடுத்து பாருங்க, இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார். இஸ்ரவேல் புத்திரருக்குன்னா அந்த யூதர்களை பற்றி எழுதப்பட்ட ஒரு காரியம் இது. ஆனால் இன்னைக்கு நம்ம தேவனை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே தேவனுடைய ஜனங்கள் தான், தேவனுடைய பிள்ளைகள் தான். யூதர்கள் அவங்க மட்டும் கிடையாது, புறஜாதியிலேருந்து நம்ம தேவனை அறிந்து கொண்ட நம்ம எல்லாருமே இஸ்ரவேல் புத்திரர் இடத்துக்கு வந்துடுறோம். ஏன்னா புத்திரர் அப்படின்ற இடத்துக்கு வந்துடுறோம். நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் அண்ணன் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யோவான் 1:12 பார்க்கணும். அப்போ நம்மளும் அந்த புத்திரர் நிலைமைக்கு வந்துடுறோம். அவங்களுக்கு என்ன இருக்காரா? அரணான கோட்டையுமாக இருக்கிறார். கர்த்தரே உங்களுக்கு அடைக்கணும், அரணான கோட்டையுமாக இருக்கும் பொழுது நம்ம எதுக்காக பயப்படணும்? வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனையா, குடும்பத்தில் பிரச்சனையா, உறவினர் நட்பத்தில் பிரச்சனையா, நண்பர்கள் மத்தியில் பிரச்சனையா, ரோட்டில் வெளியே போராட்டங்கள் பிரச்சனையா, எதுக்குமே கவலைப்படாதீங்க. தேவனே உங்களுக்கு அரணான கோட்டை, தேவனே உங்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறார். இதே ஒரு காரியம் செய்யுங்க. ஆண்டவரே, நான் உம்மண்டே வருகிறேன் ஆண்டவரே, என்னை ஏற்றுக்கொள்ளும்னு ஒரு வார்த்தை கேளுங்க. அதை எப்படி ஏற்றுக்கொள்வது, அதை எப்படி கேட்பது தான் முழு வேதம் நம்ம கையில் கொடுக்கப்பட்டிருக்கு தெரிந்து கொள்வதற்காக. இதை கேட்டுக்கொண்டு தேவ ஜனமே, தேவன் உங்களுக்கு அடைக்கலமும் அரணான பட்டணமாக இருப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார். நம்ம என்ன செய்ய போகிறோம் என்பதை ஆராய்ந்து பார்ப்போம். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமான அன்பின் பரலோக பிதாவே, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்திற்கு அடைக்கலமும் உமது புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பேன் என்று சொன்ன மகா கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் உமது ஜனமும் உமது புத்திரராக இருக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்களை சுற்றி அரணான கோட்டையாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அடைக்கல பட்டினமாக இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்குள் நாங்கள் உமது ஆசீர்வாதங்களையும் உமது பாதுகாப்பையும் பெற்றுக்கொள்ள நீர் அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இதை கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அழைப்பின் சத்தத்தை கேட்டு நீரே அடைக்கலமும் அரணான பட்டணமாக இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உமக்குள் அடைக்கலமாக வர உதவி செய்யும் ஆண்டவரே. நீர் அவர்களை அழைத்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.